தாம்பரம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த 11ஆம் வகுப்பு மாணவி கலைச்செல்வியின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரேத பரிசோதனைக்கு பின்னர் அவரது உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதுகுறித்து நமது செய்தியாளர் விஸ்வநாதனிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். விஸ்வா, சொல்லுங்க, இப்போ மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாணவியின் இறப்பு குறித்து தற்போதைய நிலை என்ன? விஸ்வா, தற்போது நிலவரம் என்னன்னு சரண்யா பாத்தீங்கன்னா, நேற்று பிற்பகல் 2 மணிக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் மின்சாரம் தாக்கப்பட்டு அந்த மாணவி உயிரிழந்திருக்கிறார். கலைச்செல்வி என்ற 11ஆம் வகுப்பு மாணவி. அன்றுதான் 11ஆம் வகுப்பு பள்ளி 11ஆம் வகுப்பு அவர் சேர்ந்திருக்கிறார். அத்தகைய சூழலில் மதியமே இப்படிப்பட்ட ஒரு விபத்து ஏற்பட்டு உயிரிழந்தது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அலையை இப்பகுதியில் ஏற்படுத்தி இருக்கிறது. இதையடுத்து ஒரு விபத்தாக இருந்தாலும் கூட இந்த பிரச்சனைக்கு பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள், இந்த பிரச்சனைக்கு காரணமானவர்கள் பள்ளிக்கூட நிர்வாகம் தான். அவர்கள் எந்த விதமான முன்னெச்சரிக்கை கொடுத்தும் கூட இதற்கு முன்பே அந்த லேப் என்று சொல்லக்கூடிய ஆய்வகத்தில் மின்கசிவு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதாக மாணவ மாணவிகள் புகார் கொடுத்தும் கூட அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதன் காரணமாக அந்த பள்ளி நிர்வாகத்தின் அலட்சியமே இந்த மரணத்திற்கு காரணம் என்பதுதான் இந்த கிராமத்து மக்களின் மிகப்பெரிய கொந்தளிப்பாக இருக்கிறது. அந்த பள்ளி நிர்வாகத்தின் உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகு காவல்துறை அதிகாரிகளும் தாசில்தாரும் வந்து அந்த மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள். அதன் பேரில் பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆய்வகத்தினுடைய உதவியாளர் ஆகியோரிடம் செய்யாறு காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடைபெற்று வருவதாக உறுதியளித்ததை தொடர்ந்து உடலை பெற்றுக் கொண்ட கிராமத்து மக்கள் தற்பொழுது இறுதிச் சடங்கு நடத்துவதற்கான ஏற்பாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சரண்யா, விஸ்வா, இப்போ மாணவி இறந்த சம்பவம் குறித்து பொதுமக்கள் கூறும் கருத்துக்கள் என்ன? பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பள்ளிக்கூடம் அமைந்திருக்கக்கூடிய மேநல்லூர் என்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய கடைக்கோடியில் இருக்கிறது. அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் இருக்கிறது. ஒரு கேட்பாரற்று கவனிப்பாரற்று இருக்கக்கூடிய நிர்வாகமாகவே இருந்து கொண்டிருக்கிற பள்ளியை பொறுத்தவரையில் நாம் நேரடியாக அந்த பள்ளிக்கு சென்று பார்த்த பொழுது கூட அந்த பள்ளியில் எந்த விதமான பராமரிப்பு பணியும் இதுவரை நடத்தப்படவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. குறிப்பாக ஆய்வகம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒரு கட்டிடம் இருக்கிறது. உள்ளே 5-6 ஆசிட் பாட்டில் வைத்திருக்கிறார்கள். அதற்கு கீழே மின்சார உயர்கள் ஆங்காங்கே கிடப்பதை நாம் காண முடிகிறது. எந்த விதமான பராமரிப்பும் இல்லாத காரணத்தால் தான் ஒரு அஜாக்கிரதை காரணமாகவே அந்த மாணவிக்கு மரணம் நிகழ்ந்திருப்பது இங்கே உறுதியாக நாம் பார்த்தபோது தெளிவாகிறது. அது மட்டுமல்ல, அந்த பள்ளிக்கூடத்துடைய பெற்றோர் ஆசிரியர் சங்கத்துடைய துணைத் தலைவர் பன்னீர்செல்வம் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் கேட்போம். சார், இந்த விபத்துக்கு அடிப்படையான பின்னணி காரணம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? முதல்ல பராமரிப்பு சரி கிடையாது. இதுக்கு முன்னாடி கடந்த 3 ஆண்டு காலமாகவே பராமரிப்பு சரி கிடையாது. அந்த அரசு பராமரிப்பு செலவுன்னு ஒரு 50,000 to 70,000 காசு கொடுக்குறாங்க. அந்த காசை வாங்கி முறைப்படி செலவு பண்ணாம 10 பிரிஃபரன்ஸ் ஈபியை பார்க்க சொல்றாங்க. அதையும் பார்க்கல. அதை பார்க்காதனால அந்த விபத்து தான் அந்த பெரிய விபத்து. ஒரு மாணவி உயிரிழந்தது காரணம். பராமரிச்சுனா ஒண்ணுமே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த தலைமை ஆசிரியர் அதை பராமரிக்கல. இப்ப பராமரிக்கிற அந்த லைனை கொடுத்ததும் அவருடைய தப்பு. நீங்க பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தில் இருக்கிறீங்க, ஏன் போய் வரைக்கும் பள்ளிக்கூடத்தில் கேட்கல? நீங்க நாங்க இதுவரையும் முன்னாடி இந்த 3 ஆண்டு காலமா இருந்த தலைமை ஆசிரியர் பல முறை நாங்க போராடி இருக்கோம், இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. அவர் அந்த காசை எடுத்து போறதுலாம் வழி. எங்களை மதிக்காது இல்ல, பெற்றோர் சங்க தலைமை மதிக்காது மட்டும் இல்ல, அந்த கல்விக்குழு தலைவர், ஊராட்சி மன்ற தலைவர், அவரையும் மதிச்சு என்னன்னு கேட்கறது கிடையாது. அவர் கையெழுத்து சம்பளத்திலே கையெழுத்து போட மாட்டோம்னு சொல்லிட்டு நாங்க போய் சமாதானம் பண்ணி சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம். சரி, இப்போ நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? இனியாவது ஒழுங்கா நடவடிக்கை எடுத்து இனி எந்த பிள்ளைகளும் அங்க உயிரிழப்பை தவிர்க்கணும். அதுக்குண்டான பராமரிப்பு பண்ணணும். ஒழுங்கா பெருக்கிறதுல இருந்து எல்லாத்துக்கும் ஆள் இருக்குது. ஆனாலும் பள்ளி பசங்களை தான் வேலை வாங்குறது. இதுக்கு முன்னாடி இந்த தலைமை ஆசிரியர் இப்ப யார் பேரும் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. அந்த பெட்ரோல் சங்கத்தையே கூட்டல இது வருவாய். சரண்யா, இப்ப பாத்தீங்கன்னா தற்போது இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் இந்த பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து 10 நாட்கள் மட்டுமே ஆகின்றது. அதற்கு முன்னதாக பல ஆண்டுகளாக மனோகரன் என்ற ஒரு தலைமை ஆசிரியர் வந்திருக்கிறார். அவர் சரியாக பராமரிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை இந்த மக்கள் முன்வைக்கிறார்கள். சரண்யா, அதாவது இந்த விபத்திற்கு காரணம் பள்ளி நிர்வாகம் தான் என்று அனைவரும் குற்றம் சாட்டி வரும் இந்த நிலையில பள்ளி நிர்வாகம் இந்த விபத்து குறித்து என்ன சொல்கிறது? இல்ல, பள்ளி நிர்வாகத்தை பொறுத்தவரையில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 10 நாட்களுக்கு முன்னதாகத்தான் ஒரு தலைமை ஆசிரியர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த பராமரிப்பு பணியில் அலட்சியம் காட்டியது முன்னாள் இருந்த தலைமை ஆசிரியர் என்பதுதான் இப்பகுதி மக்கள், குறிப்பாக பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. எனவே காவல்துறைக்கு பெரிய சிக்கல் என்னவென்றால், யார் மீது வழக்கு தொடுப்பது, யார் மீது குற்றம் சாட்டுவது, யார் மீது நடவடிக்கை எடுப்பது என்ற குழப்பத்திலும் காவல்துறை இருப்பதை காண முடிகிறது. இருந்தாலும் கூட தற்போதைய அளவில் இந்த விபத்தை 170 என்று சொல்லக்கூடிய 170 பிரிவின் கீழ் தான் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். சரண்யா, இப்போ காவல்துறையினர் இந்த விபத்து குறித்து யாரிடம் விசாரணை செஞ்சிருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் அந்த மாணவி இறக்கும் பொழுது அவங்க கூட இருந்த, அதாவது ஆய்வு கூடத்தில் இருந்த சக மாணவிகள் இந்த விபத்து குறித்து என்ன சொல்றாங்க?
சக மாணவிகளை பொறுத்தவரைக்கும் தெல்ல தெளிவாக சொல்ல ஏற்கனவே வந்து அந்த இடத்துல அந்த மாணவி போய் சென்று இருந்த இடத்துல வந்து ஏற்கனவே வந்து மின்சார கசிவு ஏற்பட்டு அதை பள்ளியின் கவனத்திற்கு கொண்டு சென்றதாகவும் ஆனாலும் கூட நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சக மாணவி பொறுத்தவரைக்கும் என்ன சொல்றாங்க, காப்பாற்ற முயற்சி செஞ்சோம், ஆனால் தன் இறப்பை உறுதியாக தெரிந்துவிட்ட காரணத்தால் தன்னை யாரும் தொட வேண்டாம் சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு முன்பாக ஏற்கனவே ஒரு மாணவனுக்கு அதே போல ஏற்பட்ட போது பள்ளி சக மாணவர்கள் தங்கள் கைப்பைகளை அந்த மாணவன் மீது வீசி அவர்களை காப்பாற்றியிருப்பதாக சொல்கிறார்கள். ஆக மொத்தம் இந்த மின்கசிவு பிரச்சனை நீண்ட நாட்களாக இருப்பதாகவே அந்த மாணவ மாணவிகள் கூறுகிறார்கள். சரண்யா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி விஸ்வா.